உங்களை சுற்றி இருக்கிற டாக்ஸிக் மனிதர்களை எப்படி மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அது முடியாத வேலை. அவங்கக்கிட்டேருந்து உங்களை எப்படி ஒரு கவசம் போல் பாதுகாத்துக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவை மட்டுமே கரெக்டாக பிடிச்சி தேவையில்லாமல் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு கில்ட்டை உருவாக்குவாங்க, பயத்தை உருவாக்குவாங்க, பதட்டத்தை உருவாக்குவாங்க. அவங்கக்கிட்ட எந்த விதமான நோக்கமும் இருக்காது. உங்களை மட்டம் தட்டணும்னு மட்டும்தான் நோக்கம் இருக்கும். இவங்க தான் உண்மையான டாக்ஸிக் பீப்புள். மொத்தமாக நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறிடுவீங்க. உங்களை சுற்றி டாக்ஸிக் பர்சன் வந்தாலும் சரி, பாசிட்டிவ் பர்சன் வந்தாலும் சரி, நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். நல்ல விஷயங்களே நீங்களும் செய்வீங்க. நல்ல சொற்கள், நல்ல வார்த்தைகளையே நீங்களும் பேசுவீங்க. உங்களோட எனர்ஜி பல மடங்கு பெருகும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகளாக குவியும். The Seventh Sense. சில நேரத்தில் சில பேர்த்தோட பேசிட்டு வந்தால் உங்களோட எனர்ஜி மொத்தமாக போன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அவங்கள்ட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் மனசு அப்படியே ஒரு கனமாக இருக்கும். உடம்பே சோர்ந்து போயிருக்கும். மூளையில் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் மனசில் ஒரு கேள்வி கூட வரும், அட பிரச்சனை எங்கிட்ட தானா, தான் தப்பு பண்ணிட்டோம். ஆனால் பிரச்சனை உங்ககிட்ட இல்லை, இது மூளைக்குள்ளே நடக்கிற ஒரு நியூரோ சயின்ஸ் கேம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களை சுற்றி இருக்கிற டாக்ஸிக் மனிதர்களை எப்படி மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அது முடியாத வேலை. அவங்கக்கிட்டேருந்து உங்களை எப்படி ஒரு கவசம் போல் பாதுகாத்துக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு சம்மந்தப்பட்ட ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த நெகட்டிவாக பேசுகிற எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. சில பேர் உங்களை திட்டுவாங்க, ஆனால் அதுக்குள்ளே அன்பு இருக்கும். சில பேர் உங்களை பாராட்டுவாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி பொறாமை இருக்கும். இந்த ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை யாருனாலையும் அசைக்கவே முடியாது. இதுக்கு தான் உங்களோட பிரெயினில் ஒரு அற்புதமான சிஸ்டம் இருக்குது. அதுக்கு பேர் RAS, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இதுதான் நம்ம பிரெயினுக்குள்ளே எதை அனுப்பணும் எதை அனுப்பக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறது. நம்ம ஈர்ப்பு விதி அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே இந்த RAS சிஸ்டம் தான். நீங்கள் எதை முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையே இந்த RAS சிஸ்டம் உங்களுக்கு தேடி தேடி காட்டும். அடுத்த சில நிமிஷத்துலேயே உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் ஒரு புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. பல பேர் கேட்குறாங்க, எப்போ பாரு என்னோடய அம்மா என்னை குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, என்னோடய பாட்டி இந்த மாதிரி திட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்கள். நம்மளோட முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்க்காம நம்மளால் பார்க்க முடியுமா? தெரியாதில்ல. கண்ணாடி தான் நம்மளோட முகத்தை நல்லாவே அப்படியே காட்டும். அதே மாதிரி தான் நம்மளோட செயல்களை நம்ம மனசால் நம்ம பார்க்க முடியாது. அதாவது நம்ம சரியாக செஞ்சுருக்கிறோமா தப்பாக செஞ்சுருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம பக்கத்தில் கூடவே இருக்காங்க இல்லையா, நம்மளோட சொந்தக்காரங்க, அம்மா அப்பா, அதாவது பாட்டி, இந்த மாதிரியான ஆட்கள், கணவன் மனைவி, இவங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க கரெக்டாக குறை சொல்லி கரெக்டாக சுட்டி காட்டுவாங்க. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். இப்போ ஒரு உதாரணத்தோடு நம்ம அதை பார்ப்போம். ஒரு அம்மா ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கு, போய் கத்துறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட, எருமை என்ன நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிற, ஒழுங்காக ரூமை சுத்தமாக வச்சுக்க மாட்டியா? இதை கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு கோபம் தான் வரும். அவங்க அம்மா மேலே அந்த கோபம் அப்படின்றதும் அந்த பொண்ணோட மனசில் பதிஞ்சிருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகளில் ஒரு தகவல் இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு உண்மையாகவே ரூமை சுத்தமாக வச்சுக்கிறதில்ல. சுத்தமாக வச்சுக்கிறதுங்கிற ஹேபிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை. ரூம் பார்க்குறப்ப சுத்தமாக இல்லை. இப்போ இங்கே உண்மை என்னென்னா, ரூம் குப்பையாக தான் இருக்குது. உண்மையான சோம்பேறித்தனம் அந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்குது. இப்போ அந்த பொண்ணோட அம்மா இதே பழக்கம் தன் பொண்ணுக்கிட்ட தொடர்ந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தில் திட்டுறாங்க. ரூமும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்தை அவங்க கோபமாக வெளிப்படுத்துகிறாங்க. இந்த நிலைமையில நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னு லேபிள் பண்ணிட்டு ஒதுக்காமல் அதில் இருக்கிற உண்மை என்னன்னு பார்த்துட்டு உங்கள் மேலே தவறு இருந்தால் அதை திருத்திக்கிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட கன்வே பண்ணணும். அந்த தவறை உடனடியாக திருத்தறக்குண்டான வேலைகளை செயல்படுத்தணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பல மடங்கு உங்களோட பர்சனாலிட்டி முன்னேறும். நான் சரி, நான் பண்ணுறது தான் சரி அப்படின்னு நம்ம பிடிச்சிக்கிட்டே பிடிவாதமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரியான பீப்புளை, அவங்களோட வார்த்தைகளை நம்ம கவனிக்க தவறிடுவோம். நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறவங்க நெகட்டிவாக சொன்னால் கூட
அதில் உணர்ச்சிகளுக்கு ஆட்படாமல் அதில் என்ன சொல்கிறாங்க, இருக்கிற என்ன தகவல் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அது உங்களோட சுய முன்னேற்றத்திற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கே தெரியாமல் அன்றாடம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் உங்கள் வீட்டில் யார் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறாங்களோ அவங்களோட வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இதை செயல்படுத்துனீங்கன்னா உங்களோட ஆர்ஏஎஸ் ஃபில்டர் தானாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அன்பான நபர்கள் திட்டும்போது அதில் இருக்கிற வார்த்தைகள் உள்ளார ஒளிஞ்சிருக்கிற தகவலை சரியாக கண்டுபிடிக்கும். நீங்கள் அதை செயல்படுத்த முடியும். அப்புறம் அடுத்த விஷயம், எல்லாருமே அன்புனால தான் திட்டுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நீங்கள் முன்னேறினா அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை வரும். அவங்களோட முன்னேற்றத்துக்காக உங்களை தப்பாக பேசுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவை மட்டுமே கரெக்டாக பிடிச்சி தேவையில்லாமல் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு கில்ட்டை உருவாக்குவாங்க, பயத்தை உருவாக்குவாங்க, பதட்டத்தை உருவாக்குவாங்க. அவங்கக்கிட்ட எந்த விதமான நோக்கமும் இருக்காது. உங்களை மட்டம் தட்டணும்னு மட்டும்தான் நோக்கம் இருக்கும். இவங்க தான் உண்மையான டாக்ஸிக் பீப்புள். நான் இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சன், யாராவது ஒரு நபர் உங்களுக்கு ஞாபகம் வந்திருந்தது அப்படின்னா அப்போவும் பிரச்சனை அவங்க மேலே இல்லை, உங்கள் மேலே தான் இருக்குது. அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிரே ஸ்டோன் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. அதாவது வீதியில் இருக்கிற ஒரு கல், அதை நீங்கள் பார்த்துட்டு சர்வசாதாரணமாக கடந்து போவீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பெருசு கிடையாது. உங்ககிட்ட சண்டை போடுற பீப்புள்கிட்ட நீங்கள் இந்த கிரே ஸ்டோனை பார்த்தா எப்படி பார்த்துட்டு சர்வசாதாரணமாக கடந்து வருவீங்களோ அதுதான் மிகப்பெரிய ஒரு டெக்னிக். ஏன்னா அவங்களுக்கான ஒரு ஃபியூல் என்னன்னு கேட்டால் உங்களை கோபப்படுத்தியோ பயமுறுத்தியோ பார்க்கறது தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க என்னதான் உங்ககிட்ட வம்பிழுத்தாலும் ஒரே ஒரு சின்ன வேர்டில் ஓகே, இல்லை அப்படின்னு பதில் கொடுத்துட்டு சர்வசாதாரணமாக நகரும்போது அவங்களுக்கு உங்களை என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான். உண்மையால் நிரந்தர தீர்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் உங்களை நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிறாரு, நெகட்டிவ் பர்சன் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட மனசில் ஒரு இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது பாசிட்டிவாக செயல்பட்ட பீப்புளை என்னன்னா உங்கள் மனசு இவங்க நல்லவங்கன்னு லேபிள் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். நெகட்டிவாக செயல்பட்டவங்களை என்னென்னு போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா இவங்க இப்படி தான் பேசுவாங்க, இவங்க சரியில்லை, இவங்க தேவையில்லாமல் வம்பிழுப்பாங்க, இப்படின்ற மாதிரியான லேபிளை போட்டு உங்கள் மனசில் பதிய வச்சுருப்பீங்க. இதுவே அந்த கிரே ஸ்டோன், நீங்கள் வீதியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கல் கிடந்தது அப்படின்னா அதை உங்கள் மனசில் பதிய வைக்க மாட்டீங்க. போனால் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் பாட்டு கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் இந்த நெகட்டிவ் பீப்புளை மனசில் பதிய வச்சுருப்பீங்க. என்னன்னு பதிய வச்சுருப்பீங்க அப்படின்னா இவங்க கெட்டவங்க, இவங்க நெகட்டிவ் பீப்புள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறீங்க. நம்ம ஈர்ப்பு விதியிலேயே சொல்லுவாங்க, நீங்கள் நேர்மறையாக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மக்களை நீங்கள் ஈர்ப்பீங்க அப்படிம்பாங்க. எங்கே கவனத்தை செலுத்துறீங்களோ அங்கே தான் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். நீங்கள் அறிஞ்சோ இல்லை அறியாமலோ நீங்கள் நெகட்டிவ் பீப்புளுக்கு உங்கள் மனசில் ஒரு இடத்த கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறவங்க, உங்களுக்கு உங்களோட பாசிட்டிவை சொல்லி உங்களுக்கு தட்டி கொடுத்து முன்னேற்றத்துக்கு உதவுறவங்க, உங்களோட அன்பானவங்க, ஆனால் நம்மளை திட்டி சொன்னால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரியான பர்சனை கூட நீங்கள் கவனிக்கலாம். உங்கள் கவனத்தை யார் யார் உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ, யார் யார் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறாங்களோ அவங்க மேலே திருப்புங்க. அவங்க மேலே திருப்புனீங்க அப்படின்னா உங்களோட ஆர்ஏஎஸ் ஃபில்டர் நல்லது சொல்கிறவங்களை நோக்கி திரும்பும். அவங்க என்னென்ன நல்லது சொன்னாங்களோ அதெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு நன்றி சொல்லுங்கள் மனசுக்குள்ளேயே. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட கவனத்தை அந்த டாக்ஸிக் பீப்புள் மேலே இருந்து திருப்பி உங்களுக்கு யார் நல்லது சொல்கிறாங்களோ நல்ல பீப்புள் மேலே கவனம் மொத்தமாக திரும்புது. இப்படி திரும்பிச்சுன்னா உங்களோட ஆர்ஏஎஸ் ஃபில்டர் பாசிட்டிவ் பர்சன் மேலே செட் ஆகும். அதுக்கப்புறம் ரிசல்ட் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக உங்களை சுற்றி நேர்மறையான ஆட்கள் இருப்பாங்க. அவங்க நேர்மறையான விஷயங்களே சொல்லுவாங்க. அப்போ இங்கே சொன்ன சொல்யூஷன் என்னன்னா, டாக்ஸிக் பீப்புளை கண்டுக்காமல் விடுங்க. ஃபோக்கஸை பாசிட்டிவ் பர்சன், நல்ல பர்சன் மேலே திருப்புங்க. உங்களோட அன்பானவங்க திட்டி அறிவுரை சொன்னால் கூட அதில் இருக்கிற நல்லதை மட்டும் கண்டுபிடிங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற டாக்ஸிக் பர்சனே மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களை விட்டு விலகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறிடுவீங்க. உங்களை சுற்றி டாக்ஸிக் பர்சன் வந்தாலும் சரி, பாசிட்டிவ் பர்சன் வந்தாலும் சரி, நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். நல்ல விஷயங்களே நீங்களும் செய்வீங்க. நல்ல சொற்கள், நல்ல வார்த்தைகளையே நீங்களும் பேசுவீங்க. உங்களோட எனர்ஜி பல மடங்கு பெருகும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து
வெற்றிகளாக வந்து குவியும். இதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தி பாருங்கள். ஒரு 4-5 நாள்லேயே வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதை செயல்படுத்தி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.